எக்ஸாம் தோசை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. 10 பொருளை ஊற வச்சு அரைச்சிங்கன்னா மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் கூட இல்ல. டக்குன்னு தோசை ஊத்தி கொடுத்துடலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அந்த 10 பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல 4 வகையான பருப்பை சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு, கடலை பருப்பு. எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்லயே எல்லா பொருளையுமே அளந்துக்கோங்க. நம்ம சுண்டல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சுண்டல் வகையை இதுல சேர்த்துருங்க. பச்சை பயிறு, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை. அது கூடவே டிஃபன் அரிசி 1 கப்பு, ஜவ்வரிசி 1 கப்பு, கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த 10 பொருளையும் நைட் ஊற வச்சீங்கன்னா காலையில நம்ம ஈஸியா தோசை செஞ்சிடலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணியா எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இந்த தோசை மாவுல கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஈனோ சோட்டா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எக்ஸாம் டைம்ல பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா 1 தோசை சாப்பிட்டா கூட போதும், நல்ல ஃபில்லிங்கா இருக்கும்.